அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்ப எதுலயும் தன்னோட தனித்தன்மையை இழக்கவே இழக்காது. எஸ், a lion is always a lion. அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். A lion is always சத்தமா ஜோக்கர் விஜய். மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? தோழர்களே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜோக்கர் விஜய் தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் உங்களுக்கு தான் நம்மளை பற்றி நல்லா தெரியுமே, எந்த குரலையும் காதலையே போட்டுக்காம. இப்போ வரும்போது புதன்கிழமை 30ஆம் தேதி இப்போ வரும்போது தண்ணி வச்சு ஆசி ஊற்றி எனக்கு தெரியாது. ஆமா ஊற்றினேன். உங்களுக்கு தான் நம்மளை பற்றி நல்லா தெரியுமே, எந்த குரலையும் காதலையே போட்டுக்காம. அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம். எதை பற்றி தளபதிக்கு கவலையே கிடையாது. நீங்கள் அழுதா என்ன, செத்தா என்ன, தளபதியை பற்றி கவலைப்பட மாட்டான். அதெல்லாம் கூக்குரலாக ஓடிக்கிட்டே இருப்பார். ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. நான் ஏற்கனவே சொன்னதுதான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் கிடையாதுங்க. கொள்கை கோட்பாடுகளோடு நிஜமாவே எனக்கு தெரியலதான். சத்தியமா எனக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கம்பெனில. எனக்கு இதத்தானே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறா ஐயா. கொள்கை தான் உங்களுக்கு, கொள்கை கேட்டா டிவி கேட்டா தெரியும். கொள்கை என்னன்னா அவங்க கொள்கை அவருக்கு சொல்லிடுங்க. அவருக்கு கொள்கை என்ன கொள்கை? அவரை மாதிரி நாங்க வந்து மரத்தை பிடிச்சி ஸ்டில்லு கொடுக்குற ஆள் கிடையாது. நாங்க வந்து கொள்கை இந்த இப்ப உள்ள போய் பாருங்க, மருத்துவம் எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்காங்க. டக்கு டக்குன்னு தண்ணி குளுக்கோஸ் இல்ல, தலைவர்கள் போட்டோலாம் இருக்குல்ல. ஆமா, அதோட வழிபாடு தான் அவரு. வேலுநாச்சார் என்னது பெண்களுக்கான வழி. என்ன கொள்கை நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு சீமானுக்கு பதில் சொல்லுங்க. அவர் கேக்குறாருல டிவி கேட்டி. ஆமா, கடைசி வரைக்கும் பதிலே வரலையே. என்ன கொள்கை? அதுதாங்க கொள்கை. குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க, அதாங்க கொள்கை. இந்த இப்ப உள்ள போய் பாருங்க, மருத்துவம் எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்காங்க. டக்கு டக்குன்னு தண்ணி. குளுக்கோஸ் இல்ல, தலைவர்கள் போட்டோலாம் இருக்குல்ல. ஆமா, அதோட வழிபாடு தான் அவரு. தளபதி எதுக்கு திரும்ப தற்கூரின்னு சொல்றோம்? சாதி, மதம், இனம், பாலினம், மொழி கடந்து. இதுக்குதான் சாதி, இனம், மொழி, பாலினம் கடந்து. இனம், பாலினம், மொழி கடந்து. ரைமிங் நல்லா இருக்கும். ஆனா அடுத்து தளபதி சொல்றதை கேளுங்க. ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி. அது எப்படி? ஒற்றை தமிழ் மகன் நம்மளோட நிக்கிறாங்க. அப்படி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சங்கள் மட்டும் இல்ல, உலகம் பூரா 100க்கும் மேலான நாடுகள்ல வாழ்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்து நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள். உங்களுக்கு தான் மொழி இனம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. இதில் எங்க மொழி இனம், இதில் எங்க தமிழ் மொழி வருது? இங்க தமிழ் மகன் விஜய் எப்படி வராரு? உனக்கு தான் நீ அரசியல், உலக அரசியல் பேசிட்டிய, நீ அணிலுக்கு சேர்த்து அரசியல் பேசிட்டு இருக்கிய, இன அரசியல் என்னங்கிறிய. அப்ப தமிழ் மகன் தமிழ்நாடு என்ன மையத்துக்குள்ள வருது கேட்பாங்கல்லாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்க. சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து நம்ம தலைவர் மட்டும்தான். அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா.
சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். எத்தனை ரஜினி படம் பார்த்திருக்கோம். அப்போ சரி இப்போ நான் வந்து அவருடைய ஃபேன் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்கள் நான் ஒரு ரசிகன். எல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எச்ச என்னடா இவர் வாயால இப்படி சொல்றாருன்னு யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட. எல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எச்ச நம்ம யார் தெரியும்ல. எச்ச எப்படி உருட்டிருக்காரு பாருங்க. ஆனா ஒண்ணு 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிவிகே. இனிமே டிவிக்கே தான். உங்களுக்குள்ள நீங்களே போட்டி போட்டு சாவுங்கடா. என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க? எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான், அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? நீ ஒண்ணும் சொல்ல போ. மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரா? யாருக்கு எதிரான்னு தானே கேக்குறீங்க. வேற யாரு? விஜய். அவனுக்கு எதிர அவனே சவுக்கு எடுத்து அடிக்கணும். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல. தெரியுது, நீ மூடு. உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் பத்தி பேசக்க அந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இப்படி தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் தளபதி பனையூர்ல உட்கார்ந்துக்கிறாரு. என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். உதாரணம் சொல்லணும்னா இப்போ ரீசெண்டா நடந்த தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை எங்க அப்பா மூலியமா உங்க எல்லாருக்கும் நான் தெரிவிச்சேன். உங்கள பலர் பல்வேறு கட்சிகள்ல இருந்தாலும் நான் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைச்சிங்க. அதுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் ஜெயிச்சிருக்கீங்க. இது எப்போ பேசினது? விஜயகாந்த் அவர்கள் எலெக்ஷன்ல சந்திச்ச பிறகு அவர் தோத்தார் தெரியுமா? அப்போ பேசினது. என்னுடைய உயிர் அண்ணன் பேசினார்லாம், அது எல்லாமே பொய். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். ஜெயலலிதாவுக்கு வேலை பார்த்தவங்க தான். ஜெயலலிதாவுக்கு மட்டும் கிடையாது. இவங்க வந்து கருணாநிதிக்கு, மோடிக்கு இவர் வாய் வைக்காத இடமே கிடையாது. தளபதி வந்து எல்லா பக்கம் வாய் வச்சவர் தான் நம்ம தளபதி. சரிங்களா? அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க? தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார், அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். அதான் உண்மை. அதனால் வந்து அவர் அண்ணன்றாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவர். சரிங்களா? இப்போ கடைசி என்ன ஆயிடுச்சு? நல்ல வேலை கமலஹாசனுக்கு உயிரோடு இருக்காரு. செத்து இருந்தாரு இன்னைக்கு கமலஹாசன் அண்ணனாக இருப்பார். தப்பிச்சிட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் இதில் நேர்மை இருக்கா? நீங்கள் நடத்தக்கூடிய இந்த தாவேக்கா கட்சியில் உண்மை இருக்கா, நேர்மை இருக்கா, கொள்கை இருக்கா, தத்துவம் இருக்கா, நிலைப்பாடு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? அதுல மட்டுமா நடந்திருக்கு? லாட்டரி சீட்டை தப்பு நடந்திருக்கு. அந்த காசை வச்சு கொளுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு கொளுத்த நெடுமாடு மாதிரி வளர்ந்த குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு நிறைய பேர் கட்சியில் வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஊழல் நடந்திருக்கு பாருங்க தமிழ்நாட்டில். இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே. அதானே எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஜோக்கர் ஆகுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஜோக்கர் ஆட பிறகுதான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கோம். என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாருன்னு நினைக்க வேணாம். விஜய் இவ்வளவு பெரிய ஜோக்கரா சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் ஒரு ஜோக்கர் அப்படிங்கிறது. என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம், உங்க வீட்டு ரேஷன் கார்டுல வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம். உங்க வீட்டு ரேஷன் கார்டுல உங்க அப்பா பேரும் உங்க பொண்டாட்டி பேர் இருக்கான்னு பாருங்க. என்கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது.
என்ன சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் மேலே இருந்து ஒரு பவுன்சரு அவ்வளோ சின்ன பையில தூக்கி எறிகிறான். சக்தியால் தடுக்க முடியல, உங்கள் பவுன்சராலே உங்களை கிட்ட நெருங்க விட முடியல. வரக்கூடிய வேற உங்கள் கட்சி தொண்டன் தானே. நான் ஒன்றும் இந்த மார்க்கெட் போனதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். எப்படா மார்க்கெட்டு கிடச்சிச்சு முதல்ல? இவனாக பேசிக்கிட்டு இருக்க லியோ ஸ்கேம் ஒரு பக்கத்து அடியோடு அடிச்சுட்டு இருக்காங்க. பேசுனது நடித்தது எல்லாமே டப்பிங் படம். அதில் 2-3 படம் ஓடிருச்சு, அவ்வளோதான். இவருக்குன்னு தான் சொந்தமாக ஏதாவது படம் ஒன்று இருக்கா? துப்பாக்கி கத்தி ஏஆர் முகராஜ் போட்ட பிச்சை, அதை தாண்டி ஏதாவது இவனுக்குன்னு ஒன்று இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நான் மார்க்கெட்டில் இருக்கேன், உச்சத்தில் இருக்கேன், கக்கால இருக்கேன். கமலஹாசன் நம்பி கூட 2 பேர் வந்துட்டாங்கப்பா. உன் நம்பி ஏன் வரல? வந்த ஒரே ஒருத்தர் தாடி பாலாஜி, அவனும் தெரிச்சு ஓடிட்டான். அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? நன்றி கடன், நன்றி கடன், நன்றி கடன். அந்த வீடியோக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாதுப்பா. உண்மையை சொல்லணும்னா வேற யாரை விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்கிறீங்க. என் மேல உயிரையே வச்சிருக்கிறீங்க. என்ன உங்க வீட்டில் ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க. நீங்க எனக்கு கடவுள் கொடுத்த வரம். கீழே இருந்து ஒய்ஃபு பார்க்கும், யாரை விடுவோம்மா? அப்பா அம்மா பார்ப்பாங்க, யாரை விடுவோம்மா? ஏன்னா ஒன்று பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு மொக்க டேரக்டர் நீலாம் சும்மா அது எப்படி சொல்கிறது, நாடகம் நடிக்க கூட தகுதி இல்லாத மூஞ்ச தூக்கி வந்து நடிக்க வச்சு ஒரு நடிகரை அவன் நம்ப வச்சு நீ கொடுத்த உன் நடிக்கே தெரியாத ஒன்றை நீ நடிகை நம்ப வச்சு இத்தனை பேரை அவனை உருவாக்கி விட்டுருக்குறேன். என்னை விட முக்கியமான அவங்க அப்படின்னு அவங்க அப்பா கீழேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க மனைவி, நீ ஒருத்தன்னு உன்னே கல்யாணம் பண்ணி உனக்கு வாக்கப்பட்டு சீரழிஞ்சு மட்டும் இல்லாமல் என் பிள்ளை வலிக்குன்னு எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன உடையவாட உனக்கு அப்படியே உங்கள் மனைவி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில் உட்காந்து. உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிற்கிற நம்ம மக்களை. உலகம் பூராவா? உலகம் பூரா இல்லை, உள்ளூர்காரன்னு உனக்கா நிற்க மாட்டாங்க. ஏதோ 2-3 அறிவு கட்டே சுற்றி கிடக்காங்க, அவ்வளோதான். நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையாக செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், என்னால முடியாதுதான். உன்னால எதுவுமே முடியாது. ஆனாவுக்கடா நீ வந்திருக்க அதானே கேட்குறீங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை கரெக்டாக பிடிச்சிங்க. நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், கையோட வந்துடும். இதாவது ஒரிஜினல், அது டூப்பு. யோசிச்சு பாருங்க, தளபதி பிடிச்ச பிடியில ஒரு பிடி கீழே போயிட்டு அவ்வளோதான். இது யாரு? தளபதி தாத்தா மாதிரி இருக்குன்னு ஆகிடுவீங்க. பார்த்து இனிமேல் அவசரப்பட்டு கையை தலையில் வைக்காதீங்க, கையோட வந்துட போகுது விக்கு. உழைக்கிறது தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. எனக்கு இப்ப வேற வேலையும் இல்லை. இந்த வார்த்தை தான் 100ல உண்மையான ஒரு வார்த்தை. மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா, ஏதோ ஒருத்தவங்களோட அவங்களுக்கும் உறவு இருக்கு, கச கிசு கிசு, அதனால நீங்க கிசு கிசு குசு குசுன்னு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு சொல்றாங்க. அந்த உறவை பத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன். அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எமோஷனல் ஆகிடுவீங்களோ? சரி வேண்டாம். எமோஷனல் ஆகலாம் நீங்கள் வேண்டாம். ஜாலியாக இருக்கும்போது சொல்லுங்க, தெரியுங்களா? அந்த உறவை டீப் உறவை பற்றி. கட்சிக்கு வந்தேன்னா சும்மா அது செய்வேன் இது செய்வேன் நல்லது செய்வேன் உருட்டுவேன் புரட்டுவேன் அதெல்லாம் கிடையாது. அதான் செய்யடா வரல. நான் ஒரு லட்சியத்தோடு வந்திருக்கேன். நான் எம்ஜிஆருக்கு அப்புறம் எப்படி 7 ஆட்சியை பிடிச்சாங்களோ, கையில் அதிகாரத்தை கொடுத்தாங்களோ, நான் அதிகாரத்துக்கு வரப்போகிறது கிடையாது. ஆனால் ஒரு முக்கியமான பொறுப்பு எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒருத்தங்க, அதை நிறைவேற்றியே காட்டுவேன். அதுக்காக தான் தளபதி கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் காதல் ரொம்ப புனிதமானது பார்த்தீங்களாங்க. ஒரு கிறுக்கனை கூட அரசியல் கட்சி தலைவரை நம்ப வச்சு அரசியல் கட்சி தலைவர் ஆக்கியிருக்கு பாருங்க. ஒரு காதல் எப்பேற்பட்ட காதல். அந்த காதலுக்கு கூடிய கொள்கையை பார்த்தீங்களா? அது எவ்வளோ, அதை விட எவ்வளோ பெரிய கொள்கை பார்த்தீங்களா? நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஜய். அது களத்தில் வரணும்ப்பா. நீ வாயாலே வடை சுட்டுக்கிட்டு இருக்க. எத்தனை பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நேரில் வர்றதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை, முதுகெலும்புல சொல்ல போலாம். அதில் உட்காந்துக்கிட்டு நல்லது செய்யறதுக்கு, நல்லது எங்கே உட்காந்து பனையூரில் உட்காந்தா? நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா. டிவிகே கட்சியில் சேர்றதுக்கு ஜோக்கராகவும் இப்போ நீங்க எல்லாருமே அந்த தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி, இங்க தேர்ந்தெடுக்க போற அந்த ஜோக்கர் அரசியல்வாதியும் தற்கூரி விஜய் கிடையாது. எல்லா சினிமாக்காரர்களும் ஜோக்கர் விஜய் கிடையாது. தற்கூரி விஜய் நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு செய்திகளை நேரில் இருந்து நம்மளோட செய்தியோட பாலா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு.
வணக்கம் பாலா, அங்கே என்ன கள்ள நிலவரம், அந்த நிலவரத்தை நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம் 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 கோபி. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் அவர்கள் கடந்த மாநாட்டில் நடந்த மணிக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று போட்டார். ஆனால் அந்த அணில் குஞ்சுக வழக்கம் போல் அந்த வாழ்க்கை தாண்டி ஏறி குதித்து வரும்போது கவட்டையில் ஒரு எத்தி கீழே தள்ளி விட்டாங்க இந்த பவுன்சர்ஸ் எல்லாம். அது எல்லா மாநாட்டிலும் நடக்கக்கூடியதான். இது தவிர வேறு என்ன நடந்துச்சு? இந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆரை பற்றி ஒரு பாட்டு பண்ணார். இப்போ எம்ஜிஆரை வச்சு கொஞ்சம் பேசினார். அதை தவிர வேறு ஒன்றும் பண்ணலை அவர். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். வேற அவர் என்ன பேசினார், வேற என்ன சொன்னார் விஜய் அவர்கள்? நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பாலா அவர்களே, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். விஜய் அவருடைய இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட விஜய்ங்கிற பேரை மட்டும் 20 முறை குறிப்பிட்டு சொன்னார் கோபி. இந்த விஜய் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு? விஜய் விஜய் வேட்பாளர் விஜய், வேட்பாளர் விஜய், விஜய் மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். இந்த விஜய் அவனுக்கே ஒன்றும் தெரியாம தான் அவன் பேரை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கான். அவன்கிட்ட கொள்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது தெரியாம தான் அவனும் சுற்றிக்கிட்டு இருக்கான், தொண்ணும் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ உனக்கு ஒரு வீடியோ ஒன்று ஒருத்தன் இன்டர்வியூ எடுத்தேன், அவன் ஒன்று உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் இந்த வேலையை விட்டே போயிருந்தேன்டா. சென்னையில் நான் சென்னையில் இருந்தேன். திடீரென்று நான் விஜய் என்று முதல் மாநாட்டில் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் 2வது மாநாட்டில் மாட்டிக்கிச்சு கேட்டேன். அதனால் இப்போ மிஸ் ஆகாது. இப்போ நான் பார்க்க போகிறேன். இப்போ இன்னும் சற்று நேரத்தில் அந்த விஜய் வருவார். அத்தனை மக்களும் அவரை பார்த்து கொண்டிருக்கும். அவர் பேசும்பொழுது அத்தனை ரசிகர்களும் கை 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 தட்டலும், கை ரசிகர்களும். இப்படிதானே விஜய் பேசியிருக்க இந்த மாநாட்டில். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்.